ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோசி அண்ட் சேமி. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதுங்க. அதுவும் பர்டிகுலராக நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ஆல்ரெடி பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லி நான் பட்டதெல்லாம் போதுண்டா அப்படின்னு ஒதுங்கினவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னங்க வேணும்னா அவங்கள கூட்டு கதை விட போகிறோம். நம்ம மனசில் ஏதோ ஒரு பாரம் இருக்கும். ஐயோ பக்கத்து வீட்டாச்சே நல்லா சிரித்து சிரித்து நம்மகிட்ட பேசுகிறாங்களே, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு நினச்சி நம்மளோட நிறை குறைகள் எல்லாம் உளறிடுவோம். கரெக்டாங்க? ஃப்யூச்சரில் அதுவே பெரிய பாரமாக இருக்குங்க. அப்படி தாங்க நான் நிறைய இன்சிடெண்ட்லாம் பார்த்துட்டு இப்போல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் ரொம்ப வச்சுக்கிறதே இல்லை. ஹாய்னா ஹாய், சிரிச்சாங்கன்னா சிரிப்பேங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்காங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட வீட்டு விஷயத்த பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் லேடிஸுங்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. பெரிய பிரச்சனையை அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி எல்லா கதையும் கேட்டு வாங்கிடுவாங்க. அப்புறமா அதுக்கு அடுத்த பக்கத்து வீட்டில் போயிட்டு அது சரியான ஓட்ட வாய்ங்க உளருவாய்ங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, இவ்வளோதாங்க அவங்க வீட்டில், இதாங்க விஷயம் அப்படின்னு அங்கே போய் நம்மளை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுவாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட மரியாதையை நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சுலாங்க. அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்ட பேசினாலும் ஒரு லிமிட்டாக பேசணும். அதுவும் பர்டிகுலராக லேடிஸுங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாங்க பேசியிருப்போம். அவங்க பால் போட்டு எல்லா கதையும் நம்ம வாயிலிருந்து அவ்வளோத்தையும் வர வச்சு கேட்டிருப்பாங்கங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு மூலையில் உட்காந்து நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவு அவங்க பேசிடுவாங்க. ஒரு சின்ன எதனா ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த டைமு. ஏன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு குழம்போ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை கூட அந்த சண்டையில் சொல்லி காட்டுற அளவுக்கு போயிடுங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே பாரமாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு நீங்கள் தனிமையாக உட்காந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கேட்டுக்கலாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு யாருமே யார்கிட்டையும் யாரோட லைஃப்பை பற்றியும், உன்னோட புருஷனை பற்றியோ உன்னோட மாமியாரை பற்றியோ உன் வீட்டு கதையோ அடுத்த வீட்டுக்கு நீ சொல்ல வேண்டாம். ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன், நம்ம மாமியார், நம்ம குழந்தைங்க, நம்ம நாத்தனார் அப்படிங்கிறது நம்ம குடும்பமாயிரும். கரெக்டாக? இதை நம்ம ஆப்போசிட் வீட்டில் சொல்கிறனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, ஒன்றுமே மாற போகிறதும் இல்லைங்க. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, எல்லா பக்கத்து வீட்டுக்காரவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆல்மோஸ்ட் பாருங்களேன், இப்போ ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா அதுவே செல்ஃபிஷ்டாக இப்போ அவங்க 2 வருமானம் வருது, சரியான பணம் தான், நமக்கு இருக்க கமிட்மெண்ட் நமக்கு தான் தெரியும், நம்மளோட வயிறு நமக்கு தான் தெரியும்னு வைங்களேன், நம்ம தலைவலி நம்ம வயிறு நமக்கு தான் தெரியும். ஆனால் வெளி பார்வைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே என்னப்பா மாதம் இவ்வளோ வருது, கார் வச்சுருக்காங்க, நம்ம இங்கே இஎம்ஐயில் தான் எல்லாம் வாங்கி போட்டிருப்போம், அதெல்லாம் தெரியாது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம ஒரு தோல்வியில் இருந்தாலும், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருந்தாலும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணி அவங்க நமக்கு சொல்யூஷன் கொடுக்கவே முடியாதுங்க. நீங்களாக செல்ஃபாக உங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் முன்னேற முடியும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்கிறனால அந்த டைமுக்கு ஐயோயோ அச்சோ அப்படின்னு நமக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிடுவாங்கங்க. நம்ம இந்த பக்கம் போனதை நம்ம மாமியாருக்கும் நமக்கு எதனா ஒரு பிரச்சனையில் நம்ம பேசாமல் இருக்கிறோன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம மாமியார்ட்டே நமக்கு தெரியாமல் காது குத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. இதாங்க இந்த காலம். அதனால் லேடிஸுங்களே ரொம்பவும் அவேர்னஸாக இருங்க இந்த காலத்தில். நான் இப்போ கூட இன்றைக்கி காலையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் சரியான ஃபைட்டுங்க. அதனால தாங்க இந்த கண்டென்ட்டே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தேன். நம்ம பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே எங்கே போகிறோம், என்ன வாங்கிட்டு ரிட்டர்னில் வர்றோம், எவ்வளோ நேரம் கழித்து வர்றாங்க, என்ன யாதுங்கிறத அவங்க வீடை பார்த்தா லைட்டு வெளியே ஆஃப் பண்ணில் தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்கு எதுனா ஒரு ஓட்டை, ஒரு ஜன்னல் வெளியாக இருந்து நம்மளை வாட்ச் பண்ணுறதே இந்த ஆப்போசிட் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலையாக இருக்கும். ஆனால் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தெரியாத மாதிரி கதை கேட்குறது. எத்தனை மணிக்கு வந்தீங்க, எங்கே போனீங்க, என்னன்னு நம்ம வெளியே போயிட்டு வந்த நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நல்லா வெளியே போய் நல்லா சுற்றிட்டு வந்ததில் அடுத்த நாள் எல்லா கதையும் கொட்டிடுவோம். இங்கே போனோமா, இந்த ட்ரெஸ் எடுத்தோமா, என் பிள்ளைக்கு இதை எடுத்தனா, என் ஹஸ்பண்டுக்கு இதை எடுத்தனா, இவ்வளவுக்கா, இதுதான் ரேட்டுக்கா, இந்த கோல்டு செயின் வாங்கினேன்னா இதை வாங்கின, அது லொட்டு லொசுக்கு எல்லாம் A to Z எழுதிடுவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட போய் படுத்துக்க வேண்டியது தான். அதான் சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. அது இதுதான். எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே காட்டிக்கவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அதை நம்ம ஃபேஸில் காமிக்காத அளவு இதுதானே அப்படிங்கிற மாதிரி விட்டோன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த காலத்தில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன செலவு பண்ணுறோம், எங்கே வெளியே டூர் போகிறோம், ஏதாவது ஒரு
ஒரு லாங் ட்ரிப்பு கூட போயிட்டு வரோம். அதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விவரித்து சொல்லணும்னுலாம் கணக்கு கிடையாதுங்க. சொல்ல தேவையும் இல்லை. அவங்க ஃபேமிலி விஷயம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் போயிட்டு வரோம். இங்கே போனோம் வந்தோம் அவ்வளோதான். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்லாம் ஒரு இதுவே கிடையாது. சொல்லணும் தேவையும் இல்லையே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு. அதனால் ஒரு தலைவலி தாங்க நமக்கு. உண்மையாகவே ஒரு சில பேர் அப்படியே அவங்களோட பார்வையே பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு வாரம் எழும்பிக்கிட மாட்டீங்க. ஏதோ ஒரு தலபாரமாக ஒரே தூக்கமாக வந்துட்டு கண் திருஷ்டி மாதிரி ஆகிரும். அதான் சொல்லுவாங்கள்ல, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருங்கிற மாதிரி அப்புறம் இந்த கண் திருஷ்டிக்கும் பார்க்குற மாதிரி ஆகிரும். ஸோ ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிளான் போடுறீங்க. ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு இல்லை ஏதோ ஒரு பிளான், ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு பிளான் நம்ம வருங்காலத்தை பற்றி போடுறோன்னா தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இதில் பக்கத்து வீட்டுக்காரின் மட்டும் இல்லை, உங்கள் ரிலேஷன்கிட்டயே சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்களே அதுக்கு சங்கு ஊதுன மாதிரி தான். ஒரு விஷயம் முடிகிற லெவல் வந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறனால அது கண்டிப்பாக முடியாதுங்க, ட்ராப் ஆகிரும். அதனால தான் ஒரு இடம் வாங்கினாலும் சரி, ஒரு நகை வாங்கினாலும் சரி, நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது, ஒரு சீட்டு போட்டிருக்கிறோம், அந்த அமௌண்ட்டு வருது, இதை நான் இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, ஓகேங்களா? சொன்னீங்கன்னா நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம்ல, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறாங்க. அது சிட்டி லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லேஜ்லேயும் சரி, ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு வருது. சைடாக ஒரு பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறீங்க, அதுலேயே ஒரு வருமானம் வருதுன்னா அந்த கரெக்டான எக்ஸாக்ட் அமௌண்ட்டை வந்து சொல்லணும்னு தேவையே கிடையாது. வரவு, நம்ம வீட்டு வரவு செலவு, நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நாங்கள் இத்தனை லோன் கட்டுறோம், அப்படி இந்த பணம் ரிலேட்டடாக மணி ரிலேட்டடாக உங்களோட விஷயங்களை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் பெரிய ஆபத்தில் கூட முடியும், ஓகேங்களா? நம்ம யாரோட நிலைமையும் எப்போ எப்படி வேணாலும் மாறும். அந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை இது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறப்ப திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் லெவலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணவே கூடாது. அடுத்து அப்படி நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்களா? அடுத்து என்னமா பண்ணுவாங்க, எனக்கு குழுக்கு வைக்கணுங்க்கா, ஒரு 10,000 கொடுக்குறீங்களா, 20,000 கொடுக்குறீங்களா, அடுத்து உடனே கடன் கேட்பாங்க. நம்ம அதை கடன் மட்டும் கொடுக்கல, அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கையில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். நம்ம ஃபினான்ஷியல் பொறுத்தவரை ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டு கண்ட்ரோலில் இருக்கும், மாமியார் கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம வேலைக்கு போனால் நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறப்ப வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. இல்லை நான் கேட்டுட்டு தர்றேன், இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லுவாங்க, நம்ம ஏதோ கொடுக்கலன்னு வைங்களேன், அவ்வளோதான். என்ன பணம் இருந்து என்னத்துக்கு, ஒரு கைக்கு கூட நீட்ட மாட்டேங்குது, என்னத்துக்கு இவங்களுக்குலாம் இந்த பொழப்பு அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மனசில். ஆனால் நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளேருந்து திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு தேவையா? ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் விஷயங்களை எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 1000 ரகசியங்கள் இருக்கும், கரெக்டு தானே? அவங்களோட பாஸ்ட் இருக்கலாம், நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது, புரியுதா? நம்ம வெளியே சொன்னால் நாளைக்கு நமக்குள்ளே ஒரு பிரச்சனை வர்றப்ப அவங்க இதை வந்து சொல்கிற மாதிரி ஏதோ விளையாட்டாக பேசுவாங்க, ஆனால் அது நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நம்மளோட ரகசியங்களை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. பக்கத்து வீட்லேயும் சொல்லாதீங்க, ரிலேஷன்கிட்டே சொல்லாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்கவுங்க ரகசியங்களை அவங்கவுங்க வச்சுக்கோங்க. என்னைய பொறுத்தளவுக்கு ஹஸ்பண்ட்க்கு பிஃபோர் லைஃப்பில் நடந்ததோ ஒய்ஃபுக்கு பிஃபோர் அவங்களுக்குள்ளே மாற்றி சொல்லாதீங்க, அது ப்ராப்ளம் தான். லாஸ்ட்டுங்க, இதை யார்கிட்டையுமே சொல்லணும்னு தேவை கிடையாது. நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு முடியாதவங்களுக்கோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோன்னா அதை யார்கிட்டையுமே சொல்லணும்னு தேவையில்லை. அந்த புண்ணியம் நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது வந்து சேரும். அது சொல்லி அந்த பெருமையை தேடணும்னு நினைக்காதீங்க. ஸோ செய்கிற தான தர்மங்களை யார்கிட்டையுமே சொல்லி பந்தா பண்ணாதீங்க. நிறைய பேர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, அதை விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.